ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிம்ப்ளி ரியல் சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இறால் தொக்கு தான். அதுவும் ஹோம்மேட் மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் போதும். வேறு எந்த தனியா பவுடர் அந்த மாதிரி எதுவுமே கரம் மசாலா சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரு மசாலா வச்சு நம்ம எப்படி இறால் தொக்கு செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்து தட்டி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பழுத்த தக்காளி பழமும் சேர்த்து சாப்பரில் சேர்த்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்தது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கேஜி இறால் வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்தால் ஒரு 350 to 400 கிராம்ஸ் இறால் வந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஹோம்மேட் மசாலா. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததும் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும். இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வதக்கினதும் நம்ம வாஷ் பண்ணி வச்ச இறால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 செகண்ட் எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுறலாம். நல்லா இருக்கும். அப்போ தான் இறால் நல்லா டேஸ்டியாக வரும். இறால் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்மளோட ஹோம்மேட் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு தொக்கு ரெடியாகி வரும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டாக கரெக்டான தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா குட்டியாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி இல்லைன்னா இந்த மாதிரி கசூரி மேத்தி தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஜூஸியான இறால் தொக்கு ரெடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.